ஒரு காலத்துல லவ் அப்படின்றது நம்ம கிட்ட மொபைல் போன்ஸ்லாம் அதிகமா இருக்காதுங்க. போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். யாராச்சும் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க யாராவது படிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதனாலே பெருசா யாருமே பேசிக்க மாட்டாங்க லவ் பண்றவங்க. பெருசா கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் வெளியே வர மாட்டாங்க. ஸோ எப்படா வெளியில வருவாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ற பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படா ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆகும் நம்ம போய் டக்குனு பேட்ச் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற பாய்ஸ் நிறையவே இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலை இருக்கும் போது அப்போ ஒரு லவ் ஸ்டோரி எடுத்த படம் தான் இதயம் முரளி. அதில் முரளி அழகாக ரொம்ப மிரட்டி விட்டுருப்பாரு அவருடைய ஆக்டிங்ல. ஒரே பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் சொல்லாம அந்த ஒரு குட் எண்டிங்கா கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க அந்த படத்தை. பட் அப்ப இருக்க இதயம் முரளி ஓகே. இந்த காலத்துல ஒரு டெக்கி வேர்ல்ட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு இதயம் முரளி படம் அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல அதர்வா அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் லவ் சொல்ல பயம். ஆனா நிறைய பேர் லவ் பண்றாரு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தாலுமே இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலா பார்த்துடலாம் வாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80s 90s கிட் இனிஷியலி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டீச்சர் மேலே ஒரு லவ் அப்படின்றது வருங்க. ஒரு கிரஷ்னே வச்சுக்கலாமே. அதை ரொம்பவே அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 11th 12th படிக்கிறப்போ பிரீத்தி முகன் மேலே ஒரு லவ் வருது. அதுக்காகவே டியூஷன் போகிற மாதிரி. ஸோ அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பட் லவ் சொல்ல பயம். ஒரு சில ட்விஸ்ட்னால லவ் சொல்ல முடியாமல் போகுது. அது அழகாகவே கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் விஐபியா இருக்கும் போது கையாடு மேலே ஒரு லவ் அப்படின்றது வருது. அது வேணும்னு சொல்லாமல் விட்டா மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்றது தருதுங்க. செகண்ட் ஹாஃப்ல இவங்க எல்லாரையும் மீட் பண்ற மாதிரி ஒரு கனெக்டிங் சீன் அப்படின்றது வச்சிருக்காங்க. அதை ரொம்பவே அழகா எடுத்திருக்கானே சொல்லலாம். அதையும் முக்கியமா கயடு திரும்பி பேசும்போது அந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷனலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் அதர்வாக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரீத்தி முகன் போய் அகைன் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கா கிளம்பி போறாங்க. அங்க போயும் லவ் சொல்லாம திருப்பி அகைன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு கொடுக்குது. லாஸ்ட்ல அதர்வா யார் கூட சேர்றாங்க அப்படின்றதான் ஒரு படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. இந்த மூவில பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப பிளசண்டா பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சில படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. மற்ற கேஸ்ட் யாருமே அந்த அளவுக்கு பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல மற்ற கேஸ்ட் செலக்ஷனும் ரொம்பவே தேடி தேடி பொறுக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருந்தா ஃபுல் மார்க் கண்ணை மூடிட்டு போடுவாங்களே அந்த மாதிரி தான் அவ்வளோ நீட்டா எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அமரன் மூவி சினிமோட்டோகிராஃபர் சாய் தான் இந்த மூவிக்கும் கண்டிப்பா அவார்டே வாங்குவாங்கன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு அவார்டு வாங்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த மூவிக்கும் கண்டிப்பா ஷோரா அவர் அவார்டு வாங்குவாங்கன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலா அழகா நீட் அண்ட் ப்ரெசென்டா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல தமிழுடைய மியூசிக் எல்லா சாங்ஸுமே கொஞ்சம் ஹிட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் அடி பொழின்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட ஒரு கனெக்ட் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா மியூசிக்ல ஒரு சாங் அப்படின்றது வரும். அந்த இதே முரளி படத்துல வருங்க. அந்த சாங்கை நம்ம தனியா ஒரு ஹெட்செட்டை மாட்டிட்டு பீச்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு கேட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அதே ஃபீலை அத்தனை ஆடியன்ஸ் தியேட்டர்ல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பாட்டு வருது. அதை அவ்வளோ அழகா அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல அந்த அளவுக்கு சைலண்ட்ல நம்ம டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ்னே சொல்லலாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ்ட் நிறைய கேமியோ ரோல் இந்த படத்துல இருக்கு. இது எல்லாமே அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான வெயிட்டேஜ் சீன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாவே இருக்கு. அதுலயும் முக்கியமா ஃபாஃபா ஒரு கேமியோ பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே வருவாங்க. என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாஃபா இருக்காங்க ஆனா அவங்க பெருசா கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஆனா கிளைமேக்ஸ் ஃபாஃபாவை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். காமெடி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூடியூப்ல சுதாகர் இருப்பாங்களே அவங்க எப்படி யூடியூப்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. உங்க ஹியூமர்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த படத்தை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிருக்கோம். பட் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே ஹியூமர்ல ஸ்கிரிப்டுக்காக மாத்தாம கொடுத்தது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னே சொல்லாங்க. அண்ட் கயாடு எப்பவும் கிளாமரா பார்த்து ரசிச்சிருப்போம். இந்த மூவில அவங்க பண்ற ஆக்டிங் நம்மள ரசிக்க வைக்கிறதே சொல்லலாம். ரொம்ப நேச்சுரலான ஆக்டிங் அவங்க பண்ணிருக்காங்க. இட் வாஸ் சோ குட்னே சொல்லாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லா படத்துலயுமே கண்டிப்பா ஃபிளாஸ் அப்படின்றது இருக்கும். இந்த மூவிலுமே ஃபிளாஸ் அப்படின்றது இருக்கு. ஆக்சுவலி அந்த இதய முரளி மூவில ஒரே பொண்ணு லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல ஒரு பயம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை கொண்டு போவாங்க. ரொம்பவே அழகாவே இருக்கும். இந்த இதய முரளி மூவில நிறைய பொண்ணு லவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஜ்ல ஒரு சர்டன் லவ்ஸ்லாம் வருது. ஆனா ஸ்கிரிப்ட் வைஸ் அதர்வாவுடைய கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்படி லவ் சொல்றதுக்கு பயம் இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு லவ் பண்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா படம் பயங்கரமா இருந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல ஃபைட் அப்படின்றது ஒரு தேவையில்லாத சீனே சொல்லாங்க. வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்ததுன்னே சொல்லலாம். அது கொஞ்சம் தேவையில்லாத
அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தமனுடைய ஆக்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நடந்திருக்கும். அதுக்கு மாதிரி நம்ம ரக்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கண்ணும் இடத்துல வந்து பெரிய ஸ்கோப் இருந்திருக்கும். இந்த படத்தில் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய ஸ்கோப் இருந்தால் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலுமே தெரியலங்க. பட் ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி இருந்தாலுமே இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தாங்க நம்ம சொல்ல முடியும். ஒரு 90s கிட் லவ் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. சிடி கிஃப்ட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் லவ் வந்து டீச்சர் லவ், அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போகிறது வந்து லவ் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம 3 மூவிலையும் பார்த்துருப்போம், கோமாளி மூவிலையும் பார்த்துருப்போம். பட் இந்த மூவியில் சாயோடைய கேமரா ஆங்கிள் வந்து நம்ம பார்க்கறது வந்து ரொம்பவே ஒரு பிளசன்ட் ஃபீல் அப்படின்றது கொடுக்குது. நான் இந்த மூவிக்கு 7.5 அப்படின்றது நான் கொடுப்பேன் 10க்கு. நீங்கள் வந்து இந்த மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சீன் இந்த மூவியில் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாக்கா அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. தேங்க்யூ.